நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து உண்மையில் ஒரு டெக்னிக்கலி வந்து ஹவு இன்டர்நெட் ஒர்க்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுறது, இன்டர்நெட் என்றால் என்னன்றது அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் ஒர்க் எப்படி பண்ணுது, இந்த மெக்கானிசம் என்ன மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் எப்படி போகுதுன்றது தான் சிம்பிளாக இந்த வீடியோவில் நான் ஷார்ட் அண்ட் குயிக்காக பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிய எங்களுக்கு தெரிய வேண்டிய முதல் விஷயம் இன்டர்நெட்னா என்னன்றது முதல் விஷயம். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் பெட்டர் வி கேன் கோ வித் தட் டெஃபினிஷன் ஆஸ் வெல். ஸோ அப்படி போனால் எனக்கு பிறகு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் இஸ் த இன்டர்நெட்? ஸோ இது வந்து ஒரு இன்டர்நெட்லேயே இன்டர்நெட்டுக்கான டெஃபினிஷன் எடுத்து போடப்பட்டிருக்கு. So, a global network of interconnected network that enables device worldwide to communicate and share information. இதில் ரெண்டு கணக்கு விஷயத்தை நாங்கள் நோட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ குளோபல் நெட்ஒர்க் ஆஃப் இன்டர்கனெக்டட், அதாவது நிறைய நெட்ஒர்க் வந்து இன்டர்கனெக்டட் ஆயிருக்கு நெட்ஒர்க்கோட. அது வந்து that enables device worldwide to communicate and share information. ஸோ அது வந்து கனெக்ட் ஆகிருக்கிறபடியாக எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது எல்லா டிவைசஸோடைய. ஸோ அப்படின்றதான் இந்த இன்டர்நெட்டுக்கான டெஃபினிஷன். ஸோ நாங்கள் இதை மேலும் சிம்பிளாக பார்க்கணும்டா, ஸோ இன்டர்நெட் பண்ணுறது என்னன்னா நெட்ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க்ஸ். சிம்பிளாக என்னுடைய டெஃபினிஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நெட்ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இஸ் அ பேசிக் டெஃபினிஷன் ஃபார் தி இன்டர்நெட். ரைட். ஸோ அதை நாங்கள் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக விளங்கிக் கொள்வோம். ரைட். இப்போ கணக்கு பேருக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இல்லாதபடியாக நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு உங்களோட வீட்டில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்வோம். உங்களோட வீட்டில் நடக்கிற விஷயங்கள் ஒரு 5 பேர் இருக்கிறீங்க, வீட்டு அம்மா அப்பா 3 பிள்ளைகள் 2 வச்சுக்கொள்வோம். அப்படி உங்களோட வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு இப்போ என்ன வீட்டில் நடக்குதுன்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒரு நெட்ஒர்க். ஸோ உங்களோட வீட்டில் இருக்கிற 5 பேரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு நெட்ஒர்க். ரைட். இதே மாதிரி பக்கத்து வீட்டில் 2-3 பேர் இருப்பீங்கன்னா அவைகளுக்கு ஒரு நெட்ஒர்க். அதே மாதிரி உங்களுக்கு பக்கத்து வீட்டு பின் வீட்டில் ஒரு நெட்ஒர்க் இருக்கும், முன் வீட்டில் ஒரு நெட்ஒர்க் இருக்கும், மேபி சுற்றி வீடுன்னு வச்சுக்கொள்வோம். ரைட். ஸோ இப்படியே ஒவ்வொரு வீடும் நெட்ஒர்க்கு நாங்கள் எடுத்துக்கொண்டா பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயம் வெளியில் அவள் கத்தாத வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறது இல்லை. ரைட். ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா பக்கத்து வீட்டில் இருக்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்றதுக்காக அங்கே இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆளோட நாங்கள் கனெக்ட் வச்சுக்க போகிறோம். வந்து பக்கத்து வீட்டில், முன் வீட்டில், பின் வீட்டில் எல்லாரோடையும் ஒரு கனெக்ஷன், இன்டர்நெட் ஒரு நெட்ஒர்க்கை மெயின்டைன் பண்ணல. முன்னால் இருக்கிற பின்னால் இருக்கிற எல்லாட்டையும் வீட்டில் நடக்கிற விஷயம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி. எப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெட்ஒர்க்கை நான் பிகராக கொண்டு போனோம்டா டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட், வவுனியாலேருந்து ஜஃப்னாலேருந்து மன்னார்லேருந்து கிளிநொச்சி. ஸோ இப்படி நான் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி என்னுடைய நொதர்ன் ப்ரொவின்சியல் மூலமாக நான் நெட்ஒர்க் வச்சிருப்பேன். ஸோ அந்த நொதர்ன் ப்ரொவின்ஸில் இருக்க மீதி இருக்க 9 மாநிலத்திலையும் ப்ரொவின்சியல்லையும் கொண்டு நான் நெட்ஒர்க் வச்சிருப்பேன். ஒவ்வொரு ஸ்ரீலங்காவுக்குள்ளேயும் என்ன நடக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நெட்ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இப்படித்தான் பேசிக்காக ஸ்ரீலங்கா வச்சுக்கொண்டு நான் வேர்ல்டு வைடில் செய்ய போகிறோம். இதே கான்செப்ட் தான் இன்டர்நெட்லேயும் இருக்கு. ஸோ இன்டர்நெட்னா நெட்ஒர்க் ஆஃப் நெட்ஒர்க். இப்படி நாங்கள் பர்சன் வந்து நாங்கள் ஒரு கம்யூனிகேஷன் வச்ச மாதிரி நெட்ஒர்க் மெயின்டைன் பண்ண மாதிரி இன்டர்நெட் என்ன செய்யுதுன்னா டிவைசஸ், ஒரு மொபைல், ஒரு ரவுட்டர்ஸ், ஒரு இன்டர்நெட்ல ரவுட்டர்ஸும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் வகிக்குது. சும்மா அதை தாண்டி வந்து ஒரு மொபைல் ஃபோன்ஸோட இது கனெக்ஷன் வச்சிருக்கலாம், சரி ஒரு லேப்டாப்ஸோட, ஒரு பிசிஸோட கனெக்ஷனை வச்சுக்கொண்டு ஒரு சின்ன சின்ன நெட்ஒர்க்காக மெயின்டைன் பண்ணி இது வேர்ல்டு வைடாக பரவி இருக்கு. இதுதான் பேசிக் விளக்கம் இன்டர்நெட். ரைட். ஸோ இப்போ அந்த இன்டர்நெட் பற்றிய விளக்கம் உங்களை விளங்கிட்டு, ஸோ சிம்பிளாக நாங்கள் ஒரு ரியல் வேர்ல்ட் சீனரியோ, ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, ரியல் வேர்ல்டு ஒரு நடக்கிறத நாங்கள் ஒரு ரீகால் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து இங்கே இருந்து கொண்டு ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு நீங்கள் வந்து ஒரு மெசேஜையோ ஒரு கோலையோ யூகேல இருக்கிற உங்களோட ஃப்ரெண்டுக்கு, ஸோ அவர் லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணுறேன், ஸோ லேப்டாப்போ ஒரு பிசி வச்சிருக்க போகிறேன், ஸோ அவருக்கு நீங்கள் இங்கேருந்து கால் பண்ணுறீங்க. எப்படி எனக்கு கூடாது, மேபி அவர் வாட்ஸ்அப்லேயோ லேப்டாப்லேயோ வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன்னு நீங்கள் அசைம் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த கோலோ மெசேஜ் எப்படி போகுது, யூசிங் த இன்டர்நெட். நடுவில் இருக்கிற இந்த இன்டர்நெட் மூலமாக தான் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே போகுது. நான் இங்கே வடிவாக கவனிச்சிங்கன்னா டேட்டாஸ் நான் மீன் பண்ணுறது என்னவா இருக்குமென்னு நினைச்சிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜாக இருக்கலாம், கோலாக இருக்கலாம், ஒரு வீடியோஸ், நீங்கள் வீடியோ கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இமேஜ், உங்களோட வீடியோஸ் வந்து அவருக்கு ஷேர் பண்ண தானே போகுது. அதே மாதிரி அங்கேருந்து அவர்கிட்ட வீடியோஸ் உங்களுக்கு வரப்போகுது. இதெல்லாம் எப்படி போகுது, எப்படி வந்து அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் இன்டர்நெட் தான் மிடில் மேன். இவர் மூலமாக தான் எல்லாமே நடக்குது. இன்டர்நெட்னா என்னன்னு பார்த்துட்டோம். பட் எப்படி ஒரு இமேஜோ ஒரு இமேஜ் நான் அனுப்புனா அப்படி அவருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, அங்கே இருக்கிற இமேஜ் எப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்றதான் விஷயம்.
ஸோ இன்டர்நெட் மூலமா நீங்க அனுப்புற மெசேஜ், நீங்க அனுப்புற போட்டோஸ் எல்லாமே வந்து முதலாவது விஷயம் அப்படியே இமேஜா போக போறது இல்லை நெட் மூலமா. ஸோ இதுதான் முதலாவது நீங்க திங்க் பண்ண வேண்டிய முதலாவது விஷயம். எப்படி போகும்னு அப்ப கேட்டீங்கன்னா, நீங்க அனுப்புற மெசேஜ் வீடியோஸ் எல்லாமே பைனரி ஃபார்மட்ஸ் கன்வெர்ட் பண்ணப்படும். ஸோ பைனரி ஃபார்மட்ஸ்ன்றது என்னன்னா ஜீரோவும் பண்ணும். ஏன் ஜீரோவும் பண்ணுமா கன்வெர்ட் பண்ணணும்னா மிஷினுக்கு விளங்குனது ஜீரோவும் பண்ணும். மிஷின் நான் மென்ஷன் பண்றது உங்களோட லேப்டாப், உங்களோட செல்போன் எல்லாமே மிஷின்ஸ் நான் சொல்றேன். ஸோ அந்த மிஷின்ஸ்க்கு விளங்குனது ஜீரோவும் பண்ணும். ஏன் மிஷினுக்கு ஜீரோவும் பண்ணும் விளங்கணும்? பிகாஸ் இப்போதைக்கு நீங்க விளங்கிக் கொள்ளுங்க, கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ் எனி டிவைஸ் நோ அவைகளுக்கு இப்போ எங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் தெரிகிற மாதிரி அவைகளுக்கு தெரிகிற ஒரே ஒரு லாங்குவேஜ் வந்து ஜீரோவும் பண்ணும். ஸோ அதை பைனரி ஃபார்மேட் வந்து சொல்லுவோம், பைனரி. ஸோ அதை நாங்கள் ஏன் அதை கம்ப்யூட்டர் அது விளங்கிக் கொள்ளுன்றது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் இப்போதைக்கு நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தெரிய வேண்டிய வேலை கம்ப்யூட்டருக்கு வந்து ஜீரோ பண்ணு தான் விளங்கிக் கொள்ளும். ஸோ அப்போ இங்கே இருந்து நீங்கள் அனுப்ப போகிற மெசேஜ் வந்து ஜீரோ பண்ணு கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகி இன்டர்நெட் மூலமா அவர்கிட்ட டெஸ்டினேஷனுக்கு போய் அங்கே இருந்து திரும்ப ஜீரோ பண்ணும், திரும்ப உங்களோட மெசேஜாக கன்வெர்ட் ஆகி அவருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த ஃப்ளோ தான் நடக்குது. நீங்கள் இந்த மெசேஜோ வீடியோ வாட் எவர் யூ வில் டூ அது எல்லாமே இந்த பேசிக்காக இதில் தான் நடக்குது. ரைட்? ஓகே, ஃபைன். ஸோ இந்த விஷயம் விளங்கிட்டேன்டா நாங்கள் வந்து இதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர், இப்போ உங்களுக்கு ஒரு கொஷன்ஸ் கொண்டு வரப்போகுது. ஓகே, இன்டர்நெட் மூலமா போக போகுது. இன்டர்நெட் மூலமா எப்படி? சில பேர் திங்க் பண்ணுவீங்க என்னன்னா, இன்டர்நெட் மூலமா அது எப்படி போகுதுண்டா, காத்தின் மூலமா போகுதா? இங்கே இது நான் அனுப்புற ஓகே ஃபைன். இப்போ நான் இங்கே எந்த ஒரு மெசேஜ் ஹாய் அனுப்புறேன் ஆஸ்திரேலியா இருக்கிற என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புனா அந்த ஹாய் வந்து எப்படி ஓகே ஜீரோ பண்ணா கன்வெர்ட் ஆகுது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஜீரோ பண்ணேன் கன்வெர்ட் ஆகணும்டா மிஷினுக்கு அதுதான் விளங்கும் வழியாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது வந்து எப்படி ஜீரோ ஒன் எல்லாம் சேர்ந்து காத்துல பறந்து போகுதான்றது இல்லை. அப்போ ஏதோ ஒரு ஊடகம் மூலமா தானே போக போகுது, அந்த ஜீரோ பண்ணும் ஏதோ ஒரு ஊடகம் மூலமா தான் போக போகுது. இப்போ இங்கேருந்து நீங்க கொழும்பு போகணும்னா பறந்து போயிடாது. ஸோ இப்போதைக்கு போயிடாது. நீங்க ஒரு ட்ரெயின்லயோ நீங்க பஸ்லயோ தான் போகணும். அந்த ஊடகம் என்னன்றதான் விஷயம். ஸோ இந்த ஊடகம் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர்ன்றது வந்து அதுதான் இந்த ஊடகமே இருக்க போகுது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மூலமா தான் உங்களோட டேட்டாஸ், உங்களுடைய ஜீரோஸ் பண்ண, உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய வீடியோஸ், உங்களுடைய இமேஜ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. ரைட்? திஸ் இஸ் த ஆப்டிக்கல். இப்போ ஆப்டிக்கல் ஃபைபர் மூலமா தான் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாம் ஷேர் பண்ணப்படுது. இப்போ என்னோட கேள்வி இருக்கும் உங்களுக்கு, சரி ஓகே ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் மூலமா என்னுடைய ஜீரோஸ் பண்ணோ என்னுடைய டேட்டாஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது எப்படி? இப்போ நான் எங்கட ஊர்ல போட்டுக்க மாதிரி கரண்ட் வயர் வந்து கடலுக்கு இடையில கேபிள் மாதிரி போகுதா அப்படின்றவங்களுக்கு கேள்வி ஒன்று வந்துருக்கு. எப்படி இது கேபிள் மூலமா தான் போக போகுது, எப்படி போக போகுதுன்றதான் முதல் கேள்வி. ஸோ எங்கட எலக்ட்ரிசிட்டி வர மாதிரி கம்பி வந்து மேலால போடப்பட்டிருக்காது. இது வந்து எப்படி இருக்குமெண்டா ஒவ்வொரு இப்போ ஸ்ரீலங்கால இருந்து சிங்கப்பூருக்கு இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் ட்ராவல் ஆக போகுதுண்டா கடலுக்கு அடியால தான் போகப்படும். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் எல்லாமே கடலுக்கு அடியால இன்ஸ்டால் பண்ணப்பட்டு தான் போகும். அப்ப இது வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு ஒரு ரெண்டாவது நீங்கள் உடைக்க வேண்டிய ரெண்டாவது இது விஷயம் வந்து என்னன்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்டர்நெட் வந்து சேட்டலைட் மூலமா தான் ஒர்க் ஆகுன்றது. சேட்டலைட் மூலமா இன்டர்நெட் ஒர்க் ஆகவில்லை. அதுதான் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். எல்லாமே இன்டர்நெட் வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் என்ற இந்த மீடியம் மூலமா தான் உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் கடலுக்கு அடியில பெரிய வயர்ஸ் மூலமா கீழே போட்டு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் ஷேர் பண்ணப்படுது, அதாவது டேட்டாஸ் போகப்படுது. ஸோ இந்த ஆப்டிக்கல் ஃபைபரை எல்லாம் யார் போடுறா, ஆப்டிக்கல் ஃபைபர்ஸை வந்து ஏன் அவங்க போடுறாங்க, இதெல்லாம் வேர்ல்டு வைட்ல இருக்கிற பெரிய கம்பெனிஸ் என்ன செய்யணும்டா, ஸோ பிஸ்னஸ் வைஸாக நாங்கள் பார்த்தோம்டா அவைகள் வந்து இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அவைகள் வந்து அவைகிட்ட பெரிய அளவு காசு இருக்கும். அவைகள் என்ன செய்யணும்னா ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள்ஸை வாங்கி அதை மேட் பண்ணி மிஷினரி வச்சு அதை கடலுக்குலாம் போட்டு இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணி அதுகிட்ட இருந்து எங்கள்கிட்ட இருந்து சார்ஜ் பண்ணி கொள்வீங்க. ஸோ அது ஐஎஸ்பின்னு சொல்லுவோம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ரைட் என்று சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோ தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு ஆப்டிக்கல் ஃபைபர்ன்றது இந்த வேலையை தான் செய்ய போகுது. வெரி ஸ்பீடு, லைட் ஸ்பீட், அதாவது ஒரு லைட் இந்த ஸ்பீட்ல இருக்க போது இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஸோ ஐ திங்க் 3 × 10⁸ மீட்டர் செகண்ட் -1 ஸ்பீட்ல போகுது உங்களோட ஜீரோஸ் ஒன்று உங்களோட டேட்டா எல்லாமே, ரைட்? ஸோ இப்படித்தான் கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே பாஸ் பண்ணப்படுது. ஓகே ஃபைன், ஓகே இப்படிதான் பாஸ் பண்ணப்படுது. எப்படி இது டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி நாங்கள் இந்த கேபிள்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இன்டர்நெட்ல இருந்து நான் இன்டர்நெட்ல இருந்து எடுத்தது. இப்படித்தான் இந்த கேபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட் ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து எப்படி இந்த கேபிள்ஸ் கடலுக்கு போறன்ற ஒரு ட்ரோ டயக்ராம் வந்து காட்டியிருக்கேன், ரைட்?
ஸோ இப்படித்தான் உங்களுடைய கேபிள்ஸ் எல்லாமே போகுது. அப்கோர்ஸ் ஸ்ரீலங்காக்கும் அப்படித்தான் போகுது, இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து இப்படி கனக வயர்ஸ், கனக் ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ், கனக்க கேபிள்ஸ் வந்து கடலுக்கு அடியில் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஃப்ளோ. நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி மேபி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் இதை இப்படி டயக்ராம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அக்யூரேட் டயக்ராம். ஸோ இப்படித்தான் எங்களுடைய ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் எல்லாமே கடலுக்கு அடியில் போய் கொண்டிருக்கு. ஹவு ஸோ ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் ஒன்று வரும். ஓகே, கடலுக்கு அடியில் போகுது, சப்போஸ் இது எப்படி அது போகுது, எப்படி யாரும் பிரேக் பண்ண மாட்டாங்களா, எப்படி அது ஒரு மாதிரி இருக்க போதேன்றது ரைட். ஸோ இந்த கேபிள்ஸ் எல்லாமே உண்மையில கடலின் அடியில, அதாவது இந்த 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 ஸ்லைட பாத்தீங்கன்னா கடலின் அடியில தான் போகுது. கடல் அடியில வந்து இன்ஸ்டால் பண்ணி கொண்டு போகுது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணும்போது ஆப்டிக்கல் ஃபைபர் மட்டும் அந்த கேபிள் லெவல் போடப்போறது இல்லை, அதை சுத்தி லேயர்ஸ் போடுவீங்க. அதாவது லேயர்ஸ் மீன் அதை பாதுகாக்கிறதுக்கு, அந்த ஆப்டிக்கல் ஃபைபர்ஸ் பாதுகாக்கிறதுக்கு கணக்க லேயர்ஸ் போடு. உதாரணத்துக்கு மீன்கள் வந்து கடிச்சாலோ திமிங்கலம் வந்து கடிச்சாலோ அது டேமேஜ் ஆகாத மாதிரி மெட்டீரியலை யூஸ் பண்ணி நல்லா கவர் பண்ணி தான் கடலுக்கு அடியில் போயிடணும். ரைட். ஸோ அதை எப்படி போடினோம்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஷிப், பெரிய இதுகளில் அவையில் அந்த வயர்ஸை இன்ஸ்டால் பண்ணி அதை அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொண்டு போய் கடல் நடுவில் கொண்டு போயெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிஷினரியை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொண்டு வரணும். இதுக்கு பேக்ரவுண்ட் நிறைய இன்ஜினியர்ஸ், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அப்படித்தான் இதை இன்வெஸ்ட் பண்ணி எங்களுக்கு அதை இன்டர்நெட்டை தந்து அதுலேருந்து காசு எடுத்து தே வில் மேக்கிங் எ பிஸ்னஸ். ஸோ இது வந்து சும்மா சின்ன சின்ன கம்பெனிஸ் வந்து தே கான் டூ பிகாஸ் அவைட்டு அவ்வளோ மணிஸ் இருக்காது. ஸோ இது வந்து பெரிய கம்பெனிஸ் தான் இதுகளை செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் இன்ஸ்டால் பண்ண போறீங்க ஃபைபர் ஆப்டிக்ஸ் கடலுக்கு அடியில். இப்படி சின்ன சின்ன ஒரு மெக்கானிசம், சின்ன ஒரு மெக்கானிசத்தை விட இது பெரிய ஒரு ப்ராசஸ்லாம் இது நடக்கும். ஓகே, ஸோ அண்ட் நான் அந்த ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணி விடுறேன். ஸோ எப்படி உண்மையிலேயே இன்ஸ்டால் பண்ணுறீங்க நம்ம ஃபைபர் ஆப்டிக்ஸ்ன்றதை ஒரு சின்ன வீடியோ நான் பார்த்து தான் அந்த வீடியோவையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு மேலதிக நாலேஜுக்கு அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். ஸோ தட் இஸ் இது அபவுட் திஸ் வீடியோ. ரைட், என்னோட வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.